இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் அன்பான புது வருட ஸ்தோத்திர நன்றி நான் செலுத்திக் கொள்கிறேன். புது வருடத்தில் முதலாவது வெள்ளிக்கிழமை நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்திலே இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்திற்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இனி அவைகள் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை. 2018ஆம் ஆண்டிலே ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த நன்மை, மேன்மை, பதவி உயர்வு, பெருக்கம், கற்பத்தின் ஆசீர்வாதம், திருமணத்தின் காரியங்கள், வீட்டின் நன்மைகள் தாமதமாயிருக்கிறதா? அவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இனி என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்த வார்த்தையாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். ஏசாயா 46:13 என் ரட்சிப்பு இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே அனுகிரக காலம், இதுவே ரட்சணின் நாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் இனி வேகமாய் நிறைவேறப் போகிறது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைத்தேன், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைத்தேன் என்று சொல்லி எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்திலே என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறான். தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் கடந்த ஆண்டிலே, இதுக்கு முந்தின நாட்களிலே தேவன் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது, தடையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை சார்ந்திருங்கள், அந்த வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதல் அனுபவமாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலுமிருந்து கூட்டி சேர்ப்பேன். உன் சந்ததி, உன் குடும்பம், பிரிந்து போன உன் மக்கள் உன்னிடத்தில் வரும்படி நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடந்த வருஷத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம். இனி என்ன ஆகுமோ, இப்படி எப்படி நடக்குமோ என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வார்த்தை தருகிறார். ஏசாயா 49:18 வாசிக்கும்போது, அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் எல்லாரும், யார் யார் பிரிந்து போனார்களோ, விலகி போனார்களோ, ஒதுங்கி போனார்களோ, அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திலே வருவார்கள். இது ஆண்டுடைய வார்த்தை. யோபு 42:11 எப்படி அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் திரும்பி அவனிடத்திலே வந்தார்கள் என்று வாசிக்கிறோமே, அதே போல நிச்சயமாய் இந்த வருஷத்திலும் இதற்கு முன்பு நீங்கள் எதிர்பார்த்த சகலவற்றிலும் குடும்பத்தின் காரியங்களிலே பிரிந்த குடும்பங்களை ஆண்டவர் இணைக்கிற தேவனாயிருக்கிறார். திக்கற்று போனவர்கள், விலகி போனவர்கள், உதறி ஓரமாய் ஓடி போனவர்கள் நிச்சயமாய் உங்களிடத்திலே திரும்பி வருவார்கள். காரணம், இது கர்த்தருடைய வார்த்தை. அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அதைத்தான் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உன் சந்ததியை உன்னிடத்திலே கூட்டி சேர்ப்பேன். நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஜெபிப்பீர்களானால் இந்த வருஷத்திலே ஆண்டுடைய வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ரெண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் எரேமியா புஸ்தகம் 33ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன்.
நான் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ, உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ, உங்களுடைய சபைக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ, உங்கள் தொழில் காரியங்களுக்கு என்ன வார்த்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ, நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒருவேளை கடந்த ஆண்டிலே நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால், இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதிலே மிக தீவிரமாய், மிக ஜாக்கிரதையாய், கவனமாய் அதில் இருக்கிறார். அதனால அந்த வார்த்தை அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன் சந்ததியை எழும்ப பண்ணின அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். என்னாகுமோ? என் மகன் காரியம் எப்படி இருக்குதே, என் மகள் காரியம் எப்படி இருக்குதே, எப்படி உடைய வாழ்க்கை அமையப் போகிறதோ, என்ன நிலையில் உடைய குடும்பம் கட்டப்பட போகிறதோ தெரியவில்லையே. அங்கலாய்க்கிறீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். நிலைப்படுத்துவேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார். குடும்பம் கட்டப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆதியாகமம் 17:6 உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஏற்கனவே ராஜாக்கள் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ராஜாக்கள் என்றால் வெற்றி உள்ளவர்கள், ஜெயமுள்ளவர்கள். யாரை எந்தெந்த காரியத்திலே தோல்வியாய் பார்த்தீர்களோ, வேதனையாய் பார்த்தீர்களோ, உதவாக்கரையாக பார்த்தீர்களோ, அந்த ஜனத்தடத்திலிருந்து வெற்றியான அனுபவங்கள் தோன்றும், வெற்றியான வாழ்க்கை உண்டாகும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை செய்கிற, சாட்சியுள்ள வாழ்க்கை செய்கிற பிள்ளைகள் தோன்றுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அதனால தான் ஏசாயா 54:13 உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். காரணம், அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இதுவரைக்கு வார்த்தைக்கு செவிகொடாத உன் ஜனம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத உன் ஜனம், தேவனுடைய சத்தத்தை எதிர்த்து நின்ற உன்னுடைய பிள்ளைகள் ஜனம் இனி அந்த வார்த்தையினால் போதிக்கப்படுவாங்க. அது நிமித்தம் உன் குடும்பத்தில் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். காரணம், அவர் சொல்லுகிறார், நான் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினாலே நிறைவேற்றுவதில் அவர் தீவிரமாக இருக்கிறபடியினால் நிச்சயமாக இந்த காரியங்கள் உடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக மாறும். காரணம், கர்த்தரே அதை சொல்லியிருக்கிறார். மாத்திரமல்ல, 3ஆவதாக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். உங்களுக்கு என்று கர்த்தர் நியமித்த காரியம், உங்களுக்கு என்று கர்த்தர் நிர்ணயித்த இடம், உங்களுக்கு என்று கர்த்தர் நிர்ணயித்த தொழில் காரியங்களிலே ஏமாற்றத்தை பார்த்தீர்களா? காரியம் ஜெயமாய் நடைபெறவில்லையா? அது நிமித்தம் சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? வார்த்தைகள் நிறைவேறவில்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை வாசிக்கிறோம். உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். என்ன இடத்தை உங்களுக்கு குறித்தாரோ, எந்த காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னாரோ, அந்த காரியத்தை அந்த இடத்திலே நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்வதை நம்ம அதில் பார்க்கிறோம். உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, நீ வருவதற்கு முன்பாகவே உனக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டது, உனக்காகவே இதுவரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்த ஆசீர்வாதம் அது உங்களுக்கு தான். உங்களுக்கென்று நியமித்த இடம் அது உங்களுக்கு தான். அதை யாரும் மாற்ற முடியாது. சத்துரு பொல்லாங்கன் மாற்ற முடியாது. அப்படியே மாறி போய்விட்டதே என்று நீங்கள் சொல்வீங்கனாலும், அவனுடைய வார்த்தை அதுவாக இருக்குமானால் நிச்சயமாய் உங்களை தேடி வரும்.
அது உங்களிடத்துல வரும். காரணம், உங்கள் இடத்துல, உங்கள் தேசத்தில் உங்களை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை உண்மையில் இருக்கிறபடினால் அந்த நன்மை உங்களுக்கு தான், அதில் மாற்றமே இல்லை. அதுதான் நம்ம இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஏசாயா 54:15 உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை. நீ அவர்களை தேடி போக வேண்டியதில்லை, நீங்கள் அவர்களை தேடி போக வேண்டியதில்லை. அவர்கள் உங்கள் பக்கம் வரும்படி கர்த்தர் செய்வார். காரணம், நீதிமொழியில் வாசிக்கிறோம், உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்வார். உன் வழி மட்டும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அனுபவமா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அனுபவமா நீங்கள் போவது உண்மையானால், நீங்கள் செயல்படுவது உண்மையானால், உங்களுக்கென்று நியமித்திருக்கிற நன்மை அது உங்களுக்கு தான். அது விட்டு மாறி போக முடியாது. கர்த்தர் அதை மாற்ற மாட்டார். ஏனென்றால் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்த அந்த எல்கையை அவர் மாற்றி போடுகிற தேவன் அல்ல. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏசாயா 60:22 வாசிக்கும் போது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்கிறார். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில், ஏனென்றால் நம்முடைய வேலை, நம்முடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். நமக்கு நன்மை கிடைப்பதற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு என்று சொல்லி ஒரு காலம், ஒரு நாட்களை அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக 2 சாமுவேல் 12:8 ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லும் பொழுது, நான் உனக்கு என்னென்னலாம் நன்மை கொடுத்துருக்கிறேன், என்னென்னலாம் நன்மை செஞ்சிருக்கிறேன் என்பது சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது 8 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 சாமுவேல் 12:8 நான் இதெல்லாம் தந்திருக்கிறேனே, இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன், இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். 2018 என்ன காரியத்தில் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் எதிர்பார்த்தீங்களோ, இன்னும் கிடைச்சிருந்தா ஆசீர்வாதமாக இருந்துக்கு நினச்சிங்களோ, அதான் சொல்கிறார், இது போதாதிருந்தால் இன்னென்ன நன்மை செஞ்சுருக்கேன். குடும்பத்தில் இந்த நன்மை, வாழ்க்கையில் இந்த நன்மை, தொழிலில் இந்த நன்மை, ஊழியத்தில், பிள்ளைகள் காரியத்தில், இது போதாதிருந்தால் இன்னமும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் தருகிறவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த தருகிறவர் ஆயத்தமாக இருக்கிற இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? சகரியா 9:12 வாசிக்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். தருகிறவர் ஆயத்தம். அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தல் 2:10 சபைக்கு கர்த்தர் பேசும்போது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் உண்மை, வார்த்தையில் உண்மை, பண விஷயங்களில் உண்மை, பழகிற விஷயத்தில் உண்மை, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ உண்மையாக இருந்தால் உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 3:27 நான் வாசிக்கும் போது, நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன், அது வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும். நான் உன் வாயை திறக்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை சொல். உன் மனசில் இருக்கிறத சொல்லாத. உன் மனசில் ஏற்பட்டதெல்லாம் சொல்லி சொல்லி 2018 பல சமயம் காயம், வேதனை இல்லையா? இந்த 2019 ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் என் வாயிலே போடுகிற வார்த்தையை, சொல்லுகிற வார்த்தையை சொல்லுவேன், மற்றபடி அமைதியாக இருப்பேன். ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்திலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பது இல்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். முதலாவது, நான் உன் சந்ததியை கூட்டிச் சேர்ப்பேன் என்று சொல்கிறார். இரண்டாவது, நான் என்ன நல் வார்த்தை சொன்னேனோ அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். மூன்றாவது, உங்களுக்கு என்ற குறிக்கப்பட்ட ஸ்தலத்தில்
உங்களை வைப்பேன், ஸ்தானத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக, இதுவரைக்கும் நன்மை செஞ்சிருக்கிறேன், இது போறாதா, இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஆனால் நீ உண்மையாக இருக்கணும். அதோடு கூட நான் பேசும்போது அந்த வார்த்தை தான் பேசணும், உன் மனதிலக்கெல்லாம் பேசக்கூடாது. தீர்மானம் பண்ணுவீங்களா? ஆண்டோடைய கருத்தில் நாம் அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவே, நின்று துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இனி என் வார்த்தையில் உண்டாயிலும் தாமதிப்பது இல்லை. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சீக்கிரமாய் வரப்போகிற இரட்சகரை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.